கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி என்னாலும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலைநிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவர்களிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் உங்கள் தெளிவான முகவரியை 9442131629 என்ற நம்பருக்கு தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்கள் திராணிக்கு ஏற்றபடி இந்த புத்தக ஊழியத்திற்கு காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். அன்பானவர்களே, ஜீவ ஒளி சேனல் 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94. இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ்களிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, ஜியோ டோப்ஸ், சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ், இப்படிப்பட்ட இந்த ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கண்டுகளிக்கலாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே. நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம்.
ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலந்தனை மகிழச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனமினி வைத்திடாமல், மாயையில் மனமினி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நேசமது எந்தன் பொற்பரன் சேவையன் சொந்தமது. அற்புதமாம் அவர் நேசமது எந்தன் பொற்பரன் சேவை
பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் காண்கின்றதே எந்தன் காதலன் தொனி காதில் கேட்கின்றதே கானானின் கரையிதோ காண்கின்றதே எந்தன் காதலன் தொனி காதில் கேட்கின்றதே காலமினி இல்லை உணர்ந்திடுவோம் காலமினி இல்லை உணர்ந்திடுவோம் விரைவாக நாம் ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவாக நாம் ஓட்டத்தை முடித்திடுவோம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர் தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர் தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே ஏறெடுப்போம் நம் இதயமதை ஏறெடுப்போம் நம் இதயமதை இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம் இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அன்பானவர்களே, ராகாப் என்கிறவள் ஒரு அந்நிய தேசத்து பெண். அவள் எகிப்து தேசத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த 10 வாதைகளை அவர் கண்ணால் பார்க்கவில்லை. பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் செங்கடலை 2ஆக பிளந்த அதிசயத்தை அவள் நேரில் பார்க்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா காடைகளை கொண்டு போஷித்ததை கூட அவள் ருசித்து பார்க்கவில்லை. வனாந்தரத்தில் கன்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் தீர்த்த அற்புதத்தையும் அவள் நேரில் பார்க்கவில்லை. ஆனால் யெகோவா தேவனை குறித்து கேள்விப்பட்ட சில காரியங்களை குறித்து மட்டுமே அவள் யெகோவா தேவனை விசுவசித்தாள். அந்த ராகாப் என்கிற பெண் கானான் தேசத்திலுள்ள எரிகோ பட்டணத்தில் அசுத்தமான தொழில் மூலம் அவள் பிழைப்பை வாழ்க்கையை நடத்தி வந்தவள். அந்த ராகாபை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, ராகாப் என்று சொல்லுகிற ஒரு வேசி என்று அந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 2 காரியங்கள் ராகாபின் வாழ்க்கையில் காணப்பட்டதால் தேவன் அவளை அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து அவளை மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒன்று, அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசம். 2வது, அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கிரியை. பாருங்க, அவளுடைய விசுவாசம்தான் அவள் அழிந்து போகாதபடிக்கு அவளை காத்தது மாத்திரமல்ல, விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியமும்